வயமாக கேட்ட சேனல் எஸ்எஸ்சிலேருந்து சிஏபிஎஃப்லேருந்து சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் டெல்லி போலீஸுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான அட்மிட் கார்டு வந்து அவுட் ஆயிடுச்சு. அதை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதை பற்றி வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். இதற்கான வேகன்சி வந்து 4187 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அடுத்து எக்ஸாம் எப்படி வந்து நம்ம வந்து என்னென்ன கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாது, அதை பற்றி வந்து தெளிவாக வந்து சொல்ல போகிறேன். எப்படி டவுன்லோட் பண்ணுறது அட்மிட் கார்டு, அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியும் தெளிவாக வந்து பார்ப்போம். இதற்கான வெப்சைட் வந்து நீங்கள் வந்து SSCSRGovernment.in சதர்ன் ரீஜியனுக்கு வந்து இந்த இதில் வந்து போகிற மாதிரி, நார்த் சைடு உள்ளவங்கன்னா அவங்களுக்கு வந்து வேறு ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க. SSCSRGovernment.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் போயிட்டு டைரெக்டாக வந்து உள்ளே போனால் ஃபஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய அந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸ் அண்டு சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸாம் 2024 அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேனார் ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், இதை வந்து கிளிக் பண்ணினா உங்களுடைய நம்பர், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இது ரிஜிஸ்ட்ரேஷனை அந்த இது அப்ளிகேஷன் ரிஜெக்டா அக்செப்டடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இது வந்து காட்டும். அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க எப்படி இருக்குது, ரிஜெக்ட்னா என்ன ரீசன்னால் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வந்து அதில் வந்து தெளிவாக வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டேன்னா ரோல் நம்பர், டைம் டேபிள், டைம், டேட்டு, பிளேஸ் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். அதாவது இதில் வந்து உங்களுடைய அந்த ரோல் நம்பர், அந்த உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா வரக்கூடிய லிஸ்ட்டில் வந்து என்ன வரணும்னா உங்களுடைய நேமு, ஃபாதர் நேம் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்றைக்கு வந்து பிளேஸ் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்போ, டைமிங், எந்த பிளேஸில் எக்ஸாம், டைம், டேட் அண்ட் எல்லாமே வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்போம். ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு 4 days பிஃபோர் தான் அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆகும். அதனால தான் வந்து சொல்கிறேன். இப்போயே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் டேட்டோ அந்த 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு மெயில் ஆர் எஸ்எம்எஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணி உங்களுடைய அந்த ரோல் நம்பர் இருக்கும், இந்த சொன்னல ரோல் நம்பர், அதை வந்து ரோல் பண்ணுவாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ரோல் நம்பர் இருக்குல்ல, அதை நோட் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும். அந்த ரோல் நம்பர் எதில் வந்தால் டவுன்லோட் சர்டிஃபிகேட் ஆஃப் பேப்பர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்குல்ல, இதில் போய்ட்டு உங்களுடைய ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். டவுன்லோட் பண்ண பிறகு உங்களோட அட்மிட் கார்டு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அண்டு தென் ரோல் நம்பர், மேல் ஃபீமேல் 2 பேருமே வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட் ஆஃப் எக்ஸாம் அது வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் எழுத போகும்போது உங்களுடைய கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் டைமிங் என்னென்னு கொடுத்துருக்காங்க. 27/6/2004 இந்த கேண்டிடேட்டுக்கு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 11:15 AM வந்து கொடுத்துருக்காங்க. என்ட்ரி கேஸ் க்ளோட்டிங் டைம் 12 இருக்காங்க. இந்த 12 மணிக்கு வந்து நீங்கள் வந்து போகக்கூடாது. அதுக்கு முன்னாடியே ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து நீங்கள் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்க. இப்போ 11 மணினா நியர்பை உங்கள் ஏரியாவை வந்து பார்த்துக்குங்க. ஏரியா ஆஃப் த லொக்கேஷனை வந்து கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் சென்டர் ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா அவங்க ஸ்டே பண்ணி கூட இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து எக்ஸாமுக்கு ப்ரெஷர் இல்லாமல் வந்து ஃப்ரீயாக வந்து எக்ஸாம் வந்து எழுதணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு, ஏன்னா கம்ப்யூட்டர் எக்ஸாம் வந்து டைமிங் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஏன்னா டைமிங் வந்து ரொம்பவும் கம்மியான ஒரு இதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 2 மணி நேரத்தில் 200 கொஸ்டின் வந்து ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் தான். அதனால் வந்து இந்த ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கிறதுல இதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து நீங்கள் போயிருங்க ரிப்போர்ட்டிங் டைம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமிங் பொறுத்தவரை ஷிஃப்ட் வந்து 2னால 12 to 2:30 இதுக்குள்ளே தான் நடக்கும். அதுக்குன்னு எக்ஸாம் 12:30 நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 12:30 போனீங்கன்னா உங்களை வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் டைம் சொன்னால அதுலேயே வந்து நீங்கள் போகிற மாதிரி பாருங்கள். இந்த டைமிங்குள்ளே கண்டிப்பாக கம்பல்சரி நீங்கள் அங்கே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹால்லாம் என்ன எதுன்னு வந்து உள்ளேக்கு வந்து சொல்லுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நீங்கள் போனவுடனே அவங்க என்ன இது பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உடைய ஐடி ப்ரூஃப், அட்மிட் கார்டை வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆள், ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ, அதில் என்ன எக்ஸாம் ஆளுன்னு சொல்லிட்டு உங்களை இது பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் அங்கே போனோடனே உங்களுக்கு வந்து தம்ப் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேயே தம்ப் வச்சுட்டு உங்களை இதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டத்தில் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் எக்ஸாம் அப்புறம் மறுபடியும் தம்ப் வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமே வந்து வெளியே விடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து எக்ஸாம் நடக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் சென்டர்ஸ் அட்ரஸ் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து எந்த அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 hours வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். இதுக்கு வந்து ஜென்ரல், ரீசனிங் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ், ஜிகே அண்ட் அவேர்னஸில் வந்து ஒரு 50, குவான்டிட்டி ஆப்டிடியூட் மேக்ஸில் வந்து ஒரு 50, இங்கிலீஷ் காம்பன்சேஷன் வந்து ஒரு 50
மொத்தம் ஆல் ஓவராக வந்து உங்களுக்கு வந்து 200க்கு வந்து எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். 200 எக்ஸாம் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய மார்க் டெஸ்ட் வந்து போட்டு படிப்பீங்க. சப்போஸ் வந்து மார்க் டெஸ்ட் வந்து போடாமல் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வந்து பிளான் வந்து வச்சுருப்பீங்க. ஒவ்வொருத்தர் வந்து எப்படின்னா உங்கள் ஸ்டடி ஆஃப் லெவல் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் நீ வந்து எக்ஸாம் வந்து எழுதி பார்க்கணும். அதை விட்டுட்டு இங்கே நான் எக்ஸாம் வந்து வேறு மாதிரி எழுதி பார்த்துட்டு அங்கே போய் நான் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொல்கிறாப்புல ரெஃபர் பண்ணார், அப்படி இல்லைனா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி புது விதமான ஐடியா வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. எதாக இருந்தாலும் ஆஃப்டர் எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் இங்கே என்ன எப்படி இது பண்ணுறீங்களோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் அங்கே போய் எக்ஸாம் எழுதணும். சப்போஸ் நான் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன், இப்போ ரீசனிங் வந்து இந்த எக்ஸாமில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மார்க் டெஸ்ட் எழுதுவாங்க, இங்கே எழுதி பழகிட்டேன். அங்கே போய்ட்டு என் ஃப்ரெண்டு சொல்கிறாப்புல ஜிகே அண்ட் இங்கிலீஷ் வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் தேர்ட் ஒன்று அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மேக்ஸ் ஒன்று ஃபோர்த் ஒன்று அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இது பண்ணக்கூடாது. நீங்கள் எக்ஸாம் என்ன இங்கே என்ன அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ரீசனிங் இது பண்ணியிருப்பீங்க, ஆர்டர் வைஸஸ் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி, ஆப்டிடியூட், இங்கிலீஷ் அந்த மாதிரி அட்டன் பண்ணினா அதே ஆர்டரில் வந்து அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லது. சப்போஸ் இங்கே விட்டுட்டு அங்கே போய் மாற்றி போய் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா இங்கே நீங்கள் இந்த டைமிங்குள்ளே வந்து இது பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து டைமிங் வந்து ரொம்ப குறைவானதான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 கொஸ்டின்ஸ் 160 கொஸ்டின் போட்டால் தான் வந்து ஏன்னா இது பண்ண முடியும் உங்களால். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா லெவல் காம்படேட் தமிழ் வேகன்சிஸ் வந்து கொஞ்சம் ஓரளவு சம்திங்ஸ் வந்து இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெல்லி போலீஸ் அண்ட் இதுக்காக கூட நீங்கள் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து உங்களுடைய எஃபர்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்தா இது பண்ண முடியும். நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் இது பண்ண முடியும். எக்ஸாம் வந்து இன்னமும் கூட ஒரு சில பேர் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்காம இருப்பீங்க. நான் வந்து ஆல்ரெடி மார்க் டெஸ்ட் பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இதில் என்ன அப்ளிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணால் எக்ஸாம் வந்து கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெக்ஸ்ட் புக்குன்னு ஒரு அப்ளிகேஷனை பற்றி நான் A to Z இன்ஃபர்மேஷனாக வந்து போட்டிருக்கேன். எப்படி வந்து எக்ஸாம்ஸ் இது பண்ணுறது, அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முதற்கொண்டு நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணால் உங்களுக்கு வந்து சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதிலே வந்து எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேனுவல் நீங்கள் மொபைல்லையும் எழுதி பார்க்கலாம். சப்போஸ் உங்களை சிஸ்டத்தில் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வந்து எக்ஸாம் சென்டரில் நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த அப்ளிகேஷன் எப்படியோ அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தராக இருக்க போது. இங்கே எப்படி நீங்கள் கிளியர் பண்ணினா அதே மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் வந்து ஈஸியான சப்ஜெக்ட்டை வந்து நம்ம இது பண்ணுவோம். ரீசனிங் பொறுத்தளவில் ஒரு ரீசனிங், குவான்டிட்டி, ஆப்டிடியூட் இந்த ரெண்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ரீசனிங் வந்து ஃபஸ்ட்டே வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. இங்கிலீஷ் இங்கே ஜிகே இங்கிலீஷ் காம்பன்சேஷன் இருக்குல்ல அதில் வந்து ரெண்டாவது வந்து சூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி எக்ஸாம் எழுதி பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டடி ஆஃப் லெவல் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல வந்து நீங்கள் வந்து காம்பன்சேஷன் பண்ணுறது நல்லது நான் சொல்கிறேன். புதுசாக யாரோ வினோதம் ஐடியா கொடுக்குறேன், இனிமேல் வந்து ட்ரை பண்ண வேணாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம் வந்து ரொம்ப நாளில் கிட்டத்தட்ட 3 days தான் இருக்குது. அதனால் இப்போ புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் ஏற்கனவே நீங்கள் வந்து பண்ணதை வந்து பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து எப்படி வந்து அட்டன் பண்ணாலும் என்னுடைய லெவலை வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்கள், சரி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதி பழகிருக்கீங்களோ அதே லெவலில் நீங்கள் வந்து பழகி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு வந்து நான் என்னுடைய இது வந்து ரீசனிங் வந்து இது பண்ணுங்கள். சப்போஸ் வந்து இந்த 40 கொஸ்டினில் எப்படி பார்த்தாலும் 50 கொஸ்டினில் எப்படி பார்த்தாலும் 40 வந்து ஈஸியாக இருக்கும். 10 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவும் மாடரேட்டாகவும் இருக்கும். டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு டைம் வந்து இழுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் டைம் இழுக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு டக்குன்னு ஒரு 30 to 40 செகண்டில் ஒரு கொஸ்டினை கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து நல்லா ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் வச்சுக்கிட்டால் கூட 200 கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட வந்து ரொம்பவுமே 2 மணி நேரம் தான் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் வந்து டைமிங் ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் எடுத்துக்கிட்டாலே. ஏன்னா வந்து எஸ்ஐங்கிறது ஒரு பெரிய லெவல் எக்ஸாம்னால உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற டஃப்னஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கிலீஷ் ரீசனிங்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிட்ஸ் 10 to 15 நிமிட்ஸ் வந்து முடிக்கிற மாதிரி பார்க்கணும். ஏன்னா இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்கள் வாசிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஒமிட் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து நீங்கள் டைமை வந்து சேவ் பண்ணுற பார்க்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு ரீசனிங் வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்குமோ அதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். குவான்டிட்டி ஆப்டிடியூடில் வந்து மேக்ஸை பொறுத்தவரை டிஃபிகல்ட்டி வந்து அதிகமாக தான் கொடுப்பாங்க. ஓரளவு 50 கொஸ்டினில் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 to 50 கொஸ்டின் நம்ம ஈஸிலி மாடரேட் லெவல் அதிகமாக இருக்கும். ஒரு 35 கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இங்கிலீஷ் காம்பன்சேஷன் வந்து நீங்கள் வந்து ஓரளவு நீங்கள் அது 10th 12th படிச்சிருங்க, இங்கிலீஷ் ஒரு லெவல் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா சிபிஎஸ்சி லெவலில் தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அதுலேயுமே நீங்கள் நல்லா வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்லா இது பண்ணி படிச்சிருந்தா நீங்கள் நல்லா கிளியர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நல்லா கன்ஃபார்ம் தெரியுது, 100% தெரியுதுன்னு அடிங்க. ஏன்னா வந்து எல்லாமே ஆன்சர் வந்து கரெக்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க், அதனால தான் நான் சொல்கிறேன் 0.25 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது.
அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்து தான் ஒரு கொஸ்டின் ரைட்டான 1 மார்க் தான் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் டைமிங் எந்த அளவு சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணி நல்லா வந்து கிளியர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு என்னுடைய இதாக சொல்கிறேன். ஏன்னா புதுசாக எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறீங்க, அதனால் வந்து கொஞ்சம் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கும். நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்தவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால தான் வந்து நான் திரும்ப சொல்கிறேன், நல்லா வந்து பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லா கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்குது, ஃபிசிக்கல்ஸ் இருக்குது, எக்ஸாம் இருக்குது, எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணினா ஆஃப்டர் வந்து எஸ்ஐயாக வந்து நீ போஸ்டிங் ஆகி ப்ரொமோஷன் ஆகிடலாம் கண்டிப்பான முறையில் நான் வந்து சொல்கிறேன். திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, எப்படி எக்ஸாம் எழுதினா அதே மாதிரி அங்கே எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லது. எக்ஸாம்ஸ் போகும்போது என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்மிட் கார்டு அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கலாம், இல்லைனா கலர், இது 2ல் ஏதாவது ஒன்று கூட எடுத்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் எடுத்துக்கங்க. எல்லா பேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்லாம் எடுக்கணும்னு வந்து அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா மணியை எதுக்கு தேவையில்லாமல் செலவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் போனோடனே கீழே வந்து உங்களுக்கு வந்து இதை தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. ஒன்று அவங்க ஒட்டுறதுக்கு, ஒன்று வந்து உங்களை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி. அப்புறம் ஐடி ப்ரூஃப், ஆதாரு, பேனு, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், உங்கள் நேம் கரெக்டாக இருக்கிற, உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஃபாதர் நேம்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃபை எடுத்துகிட்டு போங்க. அதான் வந்து உங்களுக்கு நல்லது. அப்புறம் பேப்பர், பென்னு அதெல்லாமே அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கொண்டு போனாலும் உள்ளேக்கே வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ட்ரெஸ் கோட் பொறுத்தவரை நீங்கள் நார்மலாக வந்து ட்ரெஸ்ஸஸ் பண்ணிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஷர்ட்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணி நல்லா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு இல்லை ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டு நல்லபடியாக போங்க. ட்ராக் பேண்ட்டு ஒன்று அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஃபார்மல் ட்ரெஸ்லேயே வந்து போங்க. ட்ராக் பேண்ட் ஒரு சில நேரம் வந்து உள்ளேக்கே விடாமல் கூட இருக்கலாம், ஆனால் போகலாம். மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஏன்னா இவ்வளோ லாங்லேருந்து போகிறீங்க, ஒரு சில நேரம் சம்டைம் ஒரு சில ஆஃபீஸர்ஸ் ஸ்ட்ரிக்டாக வந்து உள்ளே விடாமல் தான் இருக்கலாம். அதனால் வந்து சொல்கிறேன், வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போங்க. அது நல்லது. ஏன்னா வந்து உங்களுக்கு 2 ஹவர்ஸ் எக்ஸாம் எழுதும்போது ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை லைட்டாக கொஞ்சம் தாக்க வந்து நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், நல்லா எக்ஸாம் வந்து நல்லா வந்து பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, 2-3 மாதம் நல்லா படிச்சிருக்கீங்க, ஆனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. டென்ஷனே இல்லாமல் நல்லா கூலாக வந்து எக்ஸாம் எழுதுங்க. இப்போ எக்ஸாம் போனோடனே உங்களுக்கு வந்து ஒரு ஹால் கொடுத்துருவாங்க. மொபைலு, உங்கள் பேக் எதுவும் எடுத்து போனீங்கன்னா அதை நீங்கள் வந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருவாங்க. அங்கே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு போனவொடனே உங்களுடைய அட்மிட் கார்டு ப்ளஸ் வந்து ஐடி ப்ரூஃப், இது 2லேயும் வந்து உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஃபாதர் நேமு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு அட்டனன்ஸ் மாதிரி உங்களுக்கு எந்த ஹால் ஒதுக்கியிருக்காங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், என்ன ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளேக்கு போகும்போது உங்களுக்கு பெல்ட்டு, வாட்ச்சு அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி உங்கள் பேக்கில் வச்சுட்டு போயிருங்க. ஏன்னா மிஸ் பண்ணி பர்ஸுலாம் எடுத்து போங்க. காசை மட்டும் எடுத்து உங்கள் சோப்பில் வந்து வச்சுட்டு போயிருங்க. கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒன்றும் பிரச்சனை, நார்மல் ஃபார்மல் ட்ரெஸ்லேயே வந்து போங்க, சுடிதார்லேயே போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து உங்கள் தாலி இருந்தால் அதை மட்டும் வந்து பார்த்துங்க. மற்ற கோல்டு செயின்ஸு ஏதாவது கை காலில் எதுவும் போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து எடுத்து உங்கள் பேக்லேயே உங்கள் வீட்டிலே வச்சுட்டு போயிருங்க. கோல்டு செயின் தனியாக எதுவும் போட்டேன். நான் வந்து எதுவும் உள்ளேக்கு செயின், மோதிரம் அதெல்லாம் வந்து போட்டு போகக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், தாலி செயினை தவிர மற்ற எல்லா மெட்டல் ஐட்டம் எது இருந்தாலுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஏன்னா அங்கே போய்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு தான் உங்களை வந்து உள்ளே அலையவே பண்ணுவாங்க. மெட்டல் டிடெக்டரை வச்சு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹால் போனோடனே ஹால் இதில் இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு சின்ன மினி கேமரா இருக்கும், அதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய லெஃப்ட் தம்பு வந்து கரெக்டாக வந்து வைக்க சொல்லுவாங்க. ஒரு 2 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எந்த ரூம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பேனா வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரஃப் ஷீட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு சிஸ்டமில் வந்து டைமிங் வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைமிங்லாம் ஓடும். டைமிங் ஓடி முடித்தோடனே உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுடைய அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ நீங்கள் வந்து டெம்பரேச்சர் இப்போ ரீசெண்டாக நீங்கள் எடுத்தீங்களா அந்த ஃபோட்டோ உங்கள் பேர் எல்லாம் வந்து நீங்களாம் பார்த்துக்குங்க. வேறு யாரும் இருந்தாலும் அந்த ஹால் சூப்பர்வைசர் கூப்பிட்டு இது என் ஃபோட்டோ இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா மால் ப்ராக்டிஸ் கூட புக் பண்ணிட்டு சம்டைம் வாய்ஸ் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பார்த்துட்டு உங்கள் ஃபோட்டோன்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தை வந்து அதில் இன்செர்ட் பண்ண சொல்லுவோம். எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆனும்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தா அது வந்து இன்புட் ஆகாது. எக்ஸாம் இன்புட் ஆனோடனே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனோடனே நீங்கள் வந்து குயிக்காக வந்து ரீசனிங்ஸு அந்த இதெல்லாம் ஜிகே என்னென்ன உங்களுக்கு ஃபார்மெட் என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு முடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் எக்ஸாம் முடிஞ்சு 2 ஹவர்ஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து தம்ப் வைக்க சொல்லுவாங்க. மறுபடியும் தம்ப் எடுத்து மறுபடியும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் வெளியே போனோடனே அவ்வளோ முடிஞ்சு எவ்வளோ எக்ஸாம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. புதுசாக போகிற ஃப்ரெண்ட்ஸ் பயப்பட தேவையே இல்லை. நல்லா வந்து பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் காய்ஸ் எல்லாருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சா அடுத்தடுத்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பேராமிலிட்டரி சார்பாக அனைத்து வீடியோ வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.